முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எனக்கு பிடிச்சதை சரியாக தொட்ட உனக்கு பிடிச்சதை நான் கொடுக்காமலா விட்டுடுவேன்? இதோ நீ எதெல்லாம் பிடிக்கும்னு என்கிட்ட கேட்டியோ, எதையெல்லாம் விருப்பப்பட்டு அடைய ஆசைப்படுகிறாயோ, அது அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ என்கிட்ட பெருசா அந்த வானத்தை போல எதுவும் என்கிட்ட கேட்கல. நட்சத்திரத்தை போல சின்ன சின்ன சந்தோஷங்களே போதும்னு சின்ன சின்ன வேண்டுதல்களை தான் என்கிட்ட வைக்கிற. அதை கூட உனக்கு அழகாக நடத்தி கொடுக்காமலா நான் விட்டுடுவேன்? இதோ உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை மட்டும் நீ நிதானமாக கவனி. கவனிக்கும் போதுதான் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவை வச்சுக்கிட்டு உன்னால் நல்ல முடிவுகளை எடுத்து உனக்கானதை அடைவதற்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என் செல்வமே. உன்னை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஒருத்தரை நான் நிறுத்துவேன். என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நீ ஆசைப்படுவதையும் நான் ஒருபோதும் பொய்யாக போகும்படி விட்டுட மாட்டேன். உனக்கு ஆறுதலாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரதான் போகிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு மனதை சந்தோஷமாக வச்சுக்கோ. இனி எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உனக்கான அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு நீ அழகாக பெற்றுக்கொள்ளலாம் என் செல்வமே. உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்போதைய நிலைமையை பற்றியும் நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். காலம் மாறும், கண்டிப்பாக நான் மாற்றுவேன். நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு வளமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை தான் நீ வாழ போகிற. உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உனக்கு வழித்துணையாக நான் இருக்க போகிறேன். உன் துக்கத்தை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன். என்னை முழுசாக நம்பக்கூடிய உன்னை இனிமேலும் நான் கைவிட மாட்டேன் என் செல்வமே. வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் கூட இந்த முருகன் உன்னை விட்டு விலக மாட்டேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே கண்களில் கருணையோடு இந்த கந்தன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மன மகிழ்ச்சி அடையும்படியும் சந்தோஷமாக எனக்கு நன்றி சொல்லும்படியாகவும் தான் நீ கேட்டதையெல்லாம் உன் வீட்டில் உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்க போகிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. என் குழந்தையான உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இனிமே உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். உன்னை எதிர்த்தவர்கள் என்னை எதிர்ப்பதற்கு சமம். இனிமேலும் உனக்கு எந்த கஷ்டமான சூழ்நிலையையும் கவலையையும் யாரும் உருவாக்கும்படி விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் வழிகாட்டுவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழ போகிற. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் சிறப்பாக கொடுப்பேன் என் செல்வமே. நீ அழுத நாளும் நீ வெளியிட்ட கண்ணீரும் மிகவும் விலை மதிப்பு மிக்கது. ஒவ்வொரு நாள் நீ அழுது வருத்தப்பட்டு கஷ்டப்பட்ட போதெல்லாம் அதற்காக நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போதும் உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் விதமாக உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இனிமே நீ எதையும் இழக்க மாட்டாய். எல்லாமே நீ ஆசைப்படுறது போல உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றதுக்கு நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். அனைத்தையும் நானே சரி செய்வேன். உன் முகத்தில் புன்னகையும் மனசில் சந்தோஷமும் வரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசை புரிஞ்சுக்காம, உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம, உன்னை காயப்படுத்திய கஷ்டப்படுத்திய உறவுகளை நினச்சி நீ வருத்தப்படாதே என் செல்வமே. இன்னைக்கு வேணா உன் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்குறதும் உனக்கு தேவையான பணமும் என அனைத்தும் உன்னிடம் வந்து கூடி குவிய போகுது.
நீ நினைச்ச காரியங்களையும் ஒவ்வொன்றாக நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். நீ தவமாய் தவமிருந்து கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில இருந்த தடைகளையும் தடங்கல்களையும் களைந்து உன் வாழ்க்கையில மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்வேன். என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்கும் உன்னை இனி ஒருபோதும் தோக்க விடமாட்டேன். எந்த அளவுக்கு என்னை நம்பி நீ எல்லா காரியங்களும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு அதில் உனக்கு வெற்றியும் கிடைக்கும். உனக்காக எல்லா விஷயங்களையும் நன்மையாக நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. நீ கேட்ட வரம் அத்தனையும் கொடுத்து உன்னை அழகாய் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதை நினைச்சும் கண்ணீர் சிந்தவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். உன் கண்ணீருக்கான காரணத்தை அறிந்த முருகன் இனி நீ கண்ணீர் விடாத அளவுக்கு கவலைப்படாத அளவுக்கு அனைத்தையுமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துறேன். என் கண்களை பார்த்து உன் வேண்டுதல் என்னன்னு கேளு. அனைத்தையும் உனக்கு நடத்தி தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சில உறவுகள் புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி கண்ணீர் வடிக்காத. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி நான் புரிய வைக்கிறேன். அந்த பொறுப்பை நீ என்கிட்ட விட்டுட்டு தைரியமாக இரு. உன் கண் முன்னால் நான் வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். இனிமேலும் நீ கலங்கி நிற்க அவசியமே இல்லை. எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நீ நினைச்ச காரியங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் இனி மாபெரும் வெற்றியை தரப்போது. என் காலடியில் இருந்து வளமும் உனக்கான ஆசீர்வாதமும் அருளும் வல்லமையும் ராஜயோகமும் கூட உன்னை வந்து சேரப்போகுது என் செல்வமே. சாதாரண வாழ்க்கையை வாழும் உன்னை சாதனையின் உச்சிக்கே நான் கொண்டு போக போறேன். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடப்பதும் இனி நடக்கப் போவதும் என எல்லாமே நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழணும்னா வேலை செய்யணும். இந்த உலகை ஆளணும்னா உனக்கு பிடிச்சதையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழணும்னா அதுக்கு தொழில் செஞ்சாதான் சரியா வரும். என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு அளவுக்கு தான் சம்பாதிக்க முடியுமே தவிர சொந்தமாக யோசித்து திறமையை செயல்படுத்தி தொழில் செய்யும்போது தான் அது வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு கொடுக்கும். உன்னால் முடிஞ்சா என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக யோசித்து செய்ய பழகு. உனக்கு வழிகாட்ட உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். எல்லா எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். என் துணையோட இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாய். இனிமே நீ முன்னேறத யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்கிறேன் என் செல்வமே. உனக்கான எல்லா விஷயங்களும் நீ விரும்பியதை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நீயும் இனிப்பான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். உனக்கு நல்ல பதவி உயர்வு உண்டாகும். உன் வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் மன அமைதியும் கூட வந்து நீ நல்லபடியாக வாழ போகிற. உன் மன பயத்தையும் கலக்கத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி முடிப்பேன். உனக்கு வரவிருந்த அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றிருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. எதற்கும் துணிந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். எப்போவுமே என்னால் முடியுமா ஜெயிக்க முடியுமான்லாம் நீ யோசிக்காத. நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னால் முடியும் என நீ நம்பும்போது தான் உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும். உன்னை ராஜாவாகவும் ராணியாகவும் ஆக்கி அழகு பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி மேல் வெற்றி இனி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எப்போதப்பா முருகா நான் உன்னை திருச்செந்தூரில் வந்து பார்க்குறதுன்னு ஏங்கி கேட்ட உன்னை கூடிய விரைவில் திருச்செந்தூருக்கு அழைத்து என் ராஜ தரிசனத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். நீ ஏங்கி கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு அள்ளி தருவேன். இந்த திருச்செந்தூர் கடலின் அலைகள் உன் கால்களை நனைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக வருவாய் என் செல்வமே. உனக்கே தெரியாம பல நேரங்களில் பல பிரச்சனைகள்லேருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த அப்பன் முருகன் ஏன் அரவணைப்பில் உன்னை பத்திரமா வச்சிருக்கேன்றது உனக்கு தெரியாது. இப்போதும்
நீ என் திருவடியை பற்றி கொண்டு உறுதியாக நம்பிக்கையோடு நிற்பதால் தான் உன்னை காப்பாற்றி உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைச்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு தெரியாமல் உன்னை சுலபமாக அழிச்சிடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சது ஒரு துளி கூட நடக்காது. நீ எதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக இருந்து விடு என் செல்வமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். யார் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னுடைய உண்மையான அன்பை விட்டுட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். மனம் தளராதே தங்கமே. உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது கந்தன் உண்டு கவலை இல்லைன்னு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் அத்தனை துயரங்களையும் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான சந்தோஷத்தை பின்தொடர்ந்து வரும்படியும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்காலம் இப்போது வசந்த காலமாக மாறுவது உறுதி. நீ எப்போதும் நம்பிக்கை இழந்திராதே என் செல்வமே. நீண்ட நேரமாக உனக்கான நல்லதை செய்வதற்காகவே பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன். இப்போது என் திட்டப்படி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் செஞ்சு முடிப்பேன். என் ஆசீர்வாதத்தோடு நீ அழகாக வாழப் போற. நீ வருத்தப்படுற அளவுக்கு இனி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் அகற்றி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கை முழுவதும் நான் கொடுக்குறேன். மனசில் என்ன நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னினாலே போதும். உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நானே முன்னால் நின்று நடத்தி கொடுத்துருவேன். உன் மனதில் இருக்கும் வேதனை என்ன, உன்னுடைய வருத்தம் என்னன்னு அனைத்தையும் அறிந்தவனாகவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கண் கலங்கவோ கவலைப்படவோ வேணாம். நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அது உன் உடலை பாதிக்கும் அல்லவா? எப்போதும் நலமாக நல்ல ஆரோக்கியமாக நீ இருக்கும்படியும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். உனக்கு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை உன் விருப்பப்படியே நான் நடத்தி முடிக்கிறேன். கனவுகளை விதைச்சிட்டு அதை உடனே அறுவடை செய்யவும் தயாராகாதே. கனவுகளை நனவாக்குறதுக்கும் அறுவடை செய்கிறதுக்கும் அதற்கேற்ற முயற்சிகள் வேணும். எந்த அளவுக்கு உன்னுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். கீழே விழுந்துட்டேனேன்னு சொல்லி கலங்காமல் தைரியமாக எழுந்து நில்லு. உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் நீ வீழ்ந்து போகவோ அழிந்து போகவோ சோர்ந்து போகவோ நான் விட்டுட மாட்டேன். எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாமல் உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ முகமலர்ந்து சந்தோஷமாக எனக்கு நன்றி சொல்லும்படி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன். நீ இழந்ததை விட இனி அனைத்தையும் 2 மடங்காக உன் கைகளில் ஒப்படைப்பேன். என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி முடிப்பேன். இனிமே துன்பம் துயரங்கிற பேச்சுக்கே இடமில்லை. உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடரும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவை கொடுப்பேன். உன் குடும்பத்தில் அமைதி தொடரும்படியும் தடப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் கூட இப்போ வெற்றிகரமாக உன் மனம் மகிழும்படியாக உன் வாழ்க்கையில் நல்ல விதமாக நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய கடமை.